முதல்ல எழுத்துக்களை டேப்லெட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் எழுதினாங்க. களிமண்ணில் செய்யப்பட்டதாக இருந்தது. அதுக்கப்புறமா உலோகங்களில் செய்யப்பட்ட விஷயங்களை எழுத்துக்கள் எழுதினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோல் சுருள் வந்தது. தோல் சுருள் எழுதினாங்க. கிட்டத்தட்ட அதே நேரத்தில் இந்த பப்பாயரஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு புல்லிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு பேப்பர், அதில் வந்து எழுத்துக்கள் எழுத ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற அந்த பேப்பரினுடைய அந்த வடிவங்கள் வந்தது. அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி நல்ல ஒரு குவாலிட்டிக்கு வந்தது. 16வது நூற்றாண்டில் தான் இந்த பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த பிரிண்டிங் கண்டுபிடிக்கப்பட்டப்போ நிறைய விஷயங்களை முன்னால் கையால் எழுதிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் டைப்ரைட்டர் அதெல்லாம் வந்தது. தென் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்தது. ஸோ எல்லாமே வந்து நம்ம கையால் பேப்பரில் எழுதிட்டு இருந்த அல்லது டைப்ரைட்டிங் பண்ணிகிட்டு இருந்த அந்த காலங்கள் மாறி அதுக்கப்புறமா எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் நம்ம டைப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம இப்போ கம்ப்யூட்டரில் நம்முடைய அப்ளிகேஷன் எல்லாமே அனுப்பலாம். அண்ட் ஒரு சில நேரங்களில் தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பேப்பர் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருந்து பல விஷயங்களில் முன்னேறி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது முன்னேறும்போது அதில் தொடர்ந்து நடக்கக்கூடிய இன்னொரு வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டெக்னாலஜி வளர வளர ஒரு சில நேரங்களில் அந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க தொழிலுக்கு செய்து கொண்டு இருக்கிற ஆட்கள் அவங்களுக்கு வந்து அந்த தொழில் இழப்பு அப்படிங்கிறதும் நடக்குது. இந்த பாருங்கள், இது வந்தனால தான் பாருங்கள் அவங்களுக்கு தொழில் போயிடுச்சு, அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. நிறைய பேருக்கு இப்போ அந்த இந்த இந்த வேலைகள் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னா, இப்போது நம்ம இன்னும் அந்த காலத்தில் களிமண்ணில் செஞ்ச அந்த தகட்டில் தான் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒரு விஷயம். அதை சார்ந்து ஒரு சில வேலை இழப்புகளும் நடக்க தான் செய்யும். ஆனால் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிக அதிகமாக வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற இந்த நிலையில் மக்களுக்கு நிறைய பேருக்கு வேலை போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்படுது. நம்ம இந்த வீடியோவில் என்ன தான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும், என்ன தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்தாலும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் மாற்ற முடியாத ஒரு சில வேலைகளை பற்றி பார்க்கலாம். iTamil அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கிரியேட்டிவிட்டி சார்ந்த எந்த ஒரு வேலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் செய்ய முடியாது. மனுஷங்கள் நம்மளுடைய ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னா கிரியேட்டிவிட்டி. ஸோ நம்மளால் ஒரு சில விஷயத்தை புதுசாக யோசித்து உருவாக்க முடியும். ஆனால் ஏஐயால் எந்த ஒரு விஷயத்தையும் அதால் புதுசாக உருவாக்க முடியாது. இன்றைக்கி ஏஐயில் வந்து நிறைய விஷயங்கள் அது உருவாக்குது. இப்போது ஒரு பிக்சர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த பிக்சர் வேணும் அப்படிங்கும்போது அது உருவாக்குது. இன்றைக்கி மியூசிக் வந்து உருவாக்கப்படுது. இன்றைக்கி வீடியோ வந்து ஏஐ மூலமாக உருவாக்கப்படுது. ஆனால் இதை உருவாக்குறதுக்கு பின்னணியில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அது தானாக அதை உருவாக்கலை. நீங்கள் இந்த ஒரு பிக்சர், எனக்கு இந்த பர்டிகுலர் பிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது அது ஏற்கனவே இருக்கிற ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து அதை ரெஃபர் பண்ணி அதை வந்து ஒரு சில விஷயங்களை மாற்றி தான் உங்களுக்கு ஒரு பிக்சராக கொடுக்குதே தவிர, நீங்கள் கொடுக்குற அந்த ப்ராம்ப்டை அது புரிஞ்சுக்கிட்டு அது தானாக அதை உருவாக்கலை. இப்போ ஏகப்பட்ட கேஸ் போட்டிருக்காங்க ஏஐ மேலே. என்ன அப்படின்னா, இந்த ஏஐ வந்து எங்களுடைய, அதாவது நிறைய பிக்சர்லாம் விற்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, எங்களுடைய இந்த பிக்சர் எதுவும் எல்லாத்தையுமே வந்து எந்த ஒரு அனுமதியுமே இல்லாமல் அதுவாக எடுத்து ரெஃபர் பண்ணி அதிலேருந்து இந்த பிக்சர் அது உருவாக்கி கொடுக்குது. பட் ஆனால் எங்களுக்கு வந்து அந்த பிக்சர் எல்லாமே அவங்க காசுக்கு வச்சிருக்க பிக்சர், எங்களுக்கு இதனால் எந்த ஒரு லாபமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய கேஸ் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்க இந்த கம்பெனிஸ் மூலம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியே இருந்து ஒரு இன்புட்டை அதுக்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும். ஆனால் மனுஷங்களாகிய நம்ம அப்படி கிடையாது. நமக்கு வெளியே இருந்து ஒரு இன்புட் கொடுத்தா தான் நம்மளால் அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கான இன்புட் எங்கே இருக்குதுன்னா நம்மளுக்கு உள்ளேயே இருக்குது. ஸோ இதுதான் நம்முடைய கிரியேட்டிவிட்டி. ஸோ கடவுள் மனுஷனை படைச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடவுள் வந்து கிரியேட்டர். அந்த 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 கிரியேட்டர் அப்படிங்கிற அந்த இதிலேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது. ஸோ கடவுள் மனுஷனை தன்னை மாதிரி தான் அவர் படைச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பும்போது, கடவுள் மனுஷனுக்குள்ளே அந்த கிரியேட் பண்ணக்கூடிய அந்த தன்மையை கொடுத்து கடவுள் மனுஷனை படைச்சிருக்கிறார். அப்போது மனுஷன் ஒரு விஷயத்தை யோசித்து, இதுவரைக்கும் உலகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை அவன் யோசித்து அதை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை மனுஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இதை நம்ம இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். சயின்ஸில் பார்த்திங்கன்னா இதை இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்வென்ஷன் ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. இன்றைக்கி நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிற எத்தனையோ டிவைசஸ் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ விஷயங்கள் கிடையாது, எல்லாமே மாறி வந்திருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார்? மனுஷங்க தான் தங்களுடைய இந்த கிரியேட்டிவிட்டி உருவாக்கும் அந்த தன்மையை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம்
ஒருபோதும் ஏஐயால் செய்ய முடியாது, மனுஷங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் கிரியேட்டிவிட்டி சார்ந்த எல்லா வேலைகளும் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ முன்னாடிலாம் காய்கறிகள் இருந்தது, அதுக்கப்புறமா நிறைய மாடிஃபை பண்ணி புதுசாக ஒரு சில காய்கறிகளை உருவாக்குனாங்க. அதை உருவாக்குன உடனே என்னாச்சு தெரியுமா? ஆர்கானிக் காய்கறிகள் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது. இந்த ஆர்கானிக் காய்கறிகள் அப்படின்னு சொல்லி வந்த உடனே மற்ற காய்கறிகளை விட ஆர்கானிக் காய்கறிக்கு அதிகமான வேல்யூவும் அதிகமான பணமும் கொடுத்து இப்போ வாங்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இது எல்லாம் அது உருவாக்கும். ஆனால் எப்போ ஒரிஜினல் டேலண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, ஒரு சாங் ஒருத்தனால் ஒரிஜினலாக உருவாக்க முடியுது, ஒரு பிக்சர் ஒருத்தனால் ஒரிஜினலாக உருவாக்க முடியாது, ஒரு டிராயிங் ஒருத்தனால் ஒரிஜினலாக உருவாக்க முடியுது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, இதெல்லாம் ஏஐ உருவாக்குனது, இது மனுஷங்க உருவாக்குன ஒரிஜினல் ஆர்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த ஒரிஜினல் ஆர்ட்டுக்கு பயங்கரமான வேல்யூ எப்பவுமே இருக்கும். உங்களுக்கு இந்த கிரியேட்டிவிட்டி சார்ந்த எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு திறமை இருந்தது அப்படின்னா, அந்த திறமையை நல்லா ஷார்ப்பன் பண்ணி நீங்கள் அதை வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த திறன் உங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். அடுத்ததாக டீச்சர்ஸ், ஆசிரியர்கள். இதுதான் ரொம்ப ஈஸியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஒரு மனித டீச்சர், மனித ஆசிரியர் எஃபெக்டிவாக கற்றுக் கொடுக்குற மாதிரி கற்றுக் கொடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு டீச்சிங் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் உட்காந்து ஒரு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும், நம்ம பிள்ளைங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்கிறதுலையும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ இன்றைக்கி எவ்வளவோ வீடியோஸ் வந்தாச்சு. ஆனால் அதுக்காக நம்ம பிள்ளைங்களை நம்ம வீட்டில் வச்சு நம்ம பாடம் படிக்க வைக்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உட்காந்து படிக்கும்போது அந்த பிள்ளைங்களால் படிக்க முடியாது. அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் ஒரு டீச்சர்கிட்ட உட்காந்து படித்தா தான் அந்த பிள்ளைங்களால் நல்லா படிக்க முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறதுல ஒரு எமோஷன் அப்படிங்கிறதும் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த பிள்ளைங்க ஒரு கிளாஸில் உட்காந்து படிக்கும்போது ஒரு டீச்சராலாம், ஒரு மனித டீச்சரால் தான் அவங்க அந்த பிள்ளைங்க எப்படி படிக்குது அப்படிங்கிறத சரியாக அனலைஸ் பண்ணி, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, ஒரு கிளாஸில் அந்த மூடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, இப்படி பல விஷயங்களை அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிலிருந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்களால கற்றுக் கொடுக்க முடியும். மிஷினால் ஒருபொழுதும் மனித உணர்வுகளை அதால் என்ன செய்ய முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம கோடிங் எழுதினாலும் இப்படிலாம் இருந்தால் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி என்ன தான் கோடிங் எழுதினாலும் அது உணர்வு ரீதியாக நம்மளை மிஷின் ஒருபோதும் புரிஞ்சிக்காது. அதனால தான் ஒரு மனித ஆசிரியர் தான் எப்பொழுதுமே மிகச்சிறந்த விதத்தில் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அப்படிங்கிற நிலையில் ஆசிரியர் பணி ஒரு பொழுதும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் மாற்ற முடியாது. நம்ம அதுக்கப்புறமா பின்னால் நம்ம கற்றுக்கிறதுல அல்லது வேறு விதங்களில் கற்றுக்கிறதுல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுக்கலாம். பட் பேசிக்காக ஆசிரியர்கள் மட்டும்தான் அந்த தொடக்க கால கல்வியை, அடிப்படை கல்வியை தெளிவாக கொடுக்க முடியும். அப்படிங்கிறனால அது ஒரு பொழுதும் ஏஐயால் மாற்ற முடியாது. ஸோ ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசை அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அடுத்ததாக ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நல்ல விதங்களில் பொருளீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பல நபர்கள் இதில் தங்களுடைய பணத்தை சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணி மிக அழகாக நல்ல ஒரு ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. இப்போது நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தனால இது மூலமாக நிறைய ஸ்டாக்கெல்லாம் இன்றைக்கி அனலைஸ் பண்ணப்படுது. இப்போ ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி மக்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இனிமேல் தேவையே இல்லை. ஏன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் வந்தனால நமக்கு ஈஸியாக அது எல்லாத்தையுமே மனுஷங்களால் கொஞ்சம் தான் அனலைஸ் பண்ண முடியும். அதனால் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஓகே இந்தந்த ஸ்டாக்கெல்லாம் இந்த காலத்தில் இப்படி வந்திருக்குது, இது இப்படி டவுன் ஆகிருக்குது, இது இப்படி அப்பாக இருக்குது, அதனால் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் நிறைய பணம் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் அனலைஸ் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அதால் டெசிஷன் எடுக்க முடியாது. அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஓகே பாஸ்ட்டில் அதுக்கு நம்ம உள்ளே கொடுத்துருக்குற அந்த டேட்டாஸ் அடிப்படையில் இந்தந்த ஸ்டாக்கெல்லாம் இந்தந்த டைமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியுமே தவிர கடைசியாக எந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபைனல் டெசிஷனை ஒரு மனுஷன் தான் எடுக்கணும். அது ஒருபொழுதும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் எடுக்கவே முடியாது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பழைய டேட்டாஸை வச்சு அது ஒரு சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குமே தவிர எதிர்காலத்தில் என்ன ஆகும்
அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாது. ஒரு கம்பெனியினுடைய ஸ்டாக் அப்படிங்கிறது அந்த கம்பெனியினுடைய தலைவர் மாறுறத பொறுத்து, அந்த கம்பெனியினுடைய நிர்வாகங்கள் மாறுறத பொறுத்து பல நேரங்கள்ல எதிர்காலத்தில என்ன செய்யலாம்னா மாற்றம் அடையலாம். ஒருவேளை கடந்த காலத்தில நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு கூட ஒருவேளை அந்த கம்பெனியில நடந்த ஒரு சில மாற்றங்களாலேயோ, தவறுகளாலேயோ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மாறி போயிரலாம். அல்லது எதிர்காலத்தில என்ன நடக்கும், கம்பெனியினுடைய அந்த சூழ்நிலை என்ன, எதை நோக்கி அந்த கம்பெனி போயிட்டுருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து யாரால கணிக்க முடியும் அப்படின்னா, ஒரு மனுஷனால தான் அத தெளிவா கணிக்க முடியுமே தவிர, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால அத கணிக்கவே முடியாது. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்பொழுதுமே மனுஷங்க தான் அத வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறனால, நீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா, அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, உங்களுடைய வேலையும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது எப்பவும் இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தது லாயர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ். லா சம்பந்தப்பட்ட காரியங்கள், சட்டம் சார்ந்த காரியங்கள். இந்த சட்டம் சார்ந்த காரியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருபோதும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால ஓவர் கம் பண்ணவே முடியாது. எப்பொழுதுமே அதுக்கு மனுஷங்க தான் அதை செய்ய முடியும். ஸோ நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம சட்டத்தை வந்து நம்ம இன்புட் குடுக்கலாம். எல்லா சட்டத்தையும் நம்ம இன்புட் குடுத்து, ஒரு கேஸையும் குடுத்து, "நீ வந்து இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லு" அப்படின்னு சொன்னா அப்படின்னா, அது ஒருபொழுதும் அதால சரியான ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, அது வெறுமனே ஜஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் கிடையாது. அதில எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை. அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட் அண்ட் ரைட் ஃபார்முலால வந்து சட்டத்தில வந்து செயல்பட முடியாது. அப்படி செயல்பட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில வந்து பாதி பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. ஆனா, ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, அதில நெறைய விஷயங்கள அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த அந்த குற்றம் நடந்த சூழல் என்ன? அந்த குற்றம் நடந்த நபர் எந்த சூழல்ல அத செஞ்சாங்க? அப்படி பல விஷயங்கள அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணும்போது, அங்க மனுஷனுடைய எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகுது. அதே மாதிரி ஒரு குற்றத்துக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆள் ஒரு மனுஷனா இருக்கும்போது, அவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு தீர்வ வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனா, இத வந்து நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்ன செய்ய முடியாதுன்னா, குடுக்க முடியாது அப்படிங்கிறனால, எப்பொழுதுமே இந்த சட்டம் சார்ந்த காரியங்களுக்கு வாதிடுவதற்கு, கடைசியா தீர்ப்பு சொல்றதுக்கு வந்து கண்டிப்பா மனுஷங்க தான் இருப்பாங்க. அது ஒருபோதும் ஏஐயால அந்த இடத்துல வர முடியாது. ஒருவேளை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஏற்கனவே நடந்த கேஸ்கள்லேருந்து ஒரு சில விஷயங்கள நமக்கு எடுத்துக் குடுக்கலாம். சட்டத்திலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ நமக்கு எடுத்துக் குடுக்கலாம். ஆனாலும் மனுஷங்க தான் அத முழுசா ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால நீங்க சட்டம் படித்தீங்க அப்படின்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல. அதனால வந்து உங்களுக்கு கெயின் தானே தவிர, உங்களுடைய வேலை வந்து எப்பொழுதுமே ரொம்ப செக்யூரா இருக்குது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா லீடர்ஷிப்ஸ், அதாவது தலைமைத்துவங்கள். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே வந்து லீடர்ஸ் தான். அதே மாதிரி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி போனோம்னா, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இன்னைக்கு வந்து கலெக்டர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு லீடர். ஸோ அந்த மாதிரி நெறைய லீடர்ஷிப் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா, கம்பெனில சிஇஓ இருப்பாங்க, டைரக்டர் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து இந்த தலைமைத்துவ பொறுப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இந்த தலைமைத்துவ பொறுப்புகள ஒருபொழுதும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு ரோபோட்ட நம்ம ஒருபோதும் நமக்கான ஒரு அரசியல்வாதியா, நம்மள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். அதே மாதிரி தான் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒரு கம்பெனியில ஒரு ரோபோட்ட கொண்டு போய் ஒரு சில நபர்களுக்கு மேல கொண்டு வச்சு, "ஓகே, இந்த ரோபோட் தான் இனிமே உங்களுக்கு லீடர். இவர் சொல்ற மாரி தான் நீங்க கேட்கணும்." அப்படின்னு சொல்லி வந்து அது சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு கம்பெனியும் சொல்லவும் செய்யாது. அப்படி சொன்னா மனுஷங்க யாரும் ஏத்துக்கவும் மாட்டாங்க. ஒரு ரோபோட்ட நீங்க எப்படி எங்களுக்கு தலைவரா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பிரச்சனை வரும். அதனால இந்த தலைமைத்துவத்தில இருக்கக்கூடிய எந்த ஒரு பணியுமே ரோபோட்டால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்ஃபாக்ட் அத செய்யவும் முடியாது ரோபோட்டால. அதனால நீங்க ஒரு நல்ல ஒரு தலைவரா இருப்பீங்க அப்படின்னா, அல்லது இந்த மாரியான தலைமைத்துவ பொறுப்புகள நோக்கி நீங்க போவீங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃப் வந்து செக்யூரா இருக்குது. ஸோ எதிர்காலத்தில ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஒரு வேளை உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடாதுன்னு நெனச்சீங்க அப்படின்னா, நல்ல ஒரு தலைமைத்துவ குணங்கள நீங்க வளர்த்துக்கோங்க. அடுத்ததா டாக்டர்ஸ். ஸோ என்னதான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்தாலும், நமக்கு மனுஷ டாக்டர்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா தேவை. அந்த விஷயம் வந்து மாறவே மாறாது. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால வந்து மருத்துவத்துறையில பல விஷயங்கள வந்து இன்னைக்கு செய்ய முடியுது. ஓகேவா? பல எல்லா ஆப்ரேஷன் பண்ற அந்த காரியங்கள்லயும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ரோபோட்லாம் நெறைய உதவி செய்யுது. ஆனாலும், ஒரு மனுஷ டாக்டருடைய அந்த அவங்களுடைய அந்த தொடர்பு இல்லாம, அல்லது அவங்க வந்து அந்த விஷயத்த செய்யாம,
100க்கு 100% இந்த ரோபாட்டே அல்லது ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்து எல்லாத்தையும் செஞ்சுரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து நடக்காது. இதெல்லாம் அந்த சைஃபை மூவிஸ்லலாம் பார்க்குறதுக்கு அது நல்லா இருந்தாலும், ஒரு மெடிக்கல் அந்த மெடிக்கல் பாடுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டு, எனக்கு இந்த ஆப்ரேஷனை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஆப்ரேஷனை அது செஞ்சு முடிக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த சைஃபை மூவிஸில் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் அது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். கண்டிப்பாக ஒருபோதும் மிஷினால் அந்த அளவுக்கு மெச்சூராலாம் வரவே முடியாது. ஸோ மருத்துவர்கள் அதே மாதிரி இந்த மருத்துவம் சார்ந்த பல வேலைகள் எதுவுமே வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் வந்து மாற்ற முடியாது. அதனால் அது சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் படித்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை நிச்சயம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இந்த மருத்துவம் சார்ந்து வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உளவியல் ஆலோசகர்கள். ஸோ இந்த உளவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க, அல்லது உளவியல் சார்ந்த நோய்களுக்கு வந்து உதவி செய்வாங்க, மனநலம் சார்ந்த நோய்களுக்கு செய்யக்கூடிய அந்த மாதிரியான காரியங்கள். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஒருபோதும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இது வந்து மனுஷங்க மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு மனிதனுடைய ஒரு உளவியலை, ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அதை இன்னொரு மனுஷனால் தான் மிகச்சரியாக கண்டுபிடிக்க முடியுமே தவிர, அல்லது அதை சரியாக கண்டுபிடிச்சி அந்த மனுஷனுக்கு என்ன விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கிறத மனுஷனால் தான் முடிவு பண்ண முடியுமே தவிர, அதையும் ஒருபொழுதும் வந்து மிஷினால் பண்ண முடியாது. அதனால் உளவியல் சார்ந்த வேலைகளுக்கும் எப்பொழுதுமே வந்து டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கடைசியாக சாமியார்கள், ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ரிலிஜன் சம்மந்தப்பட்ட விஷயம். இதுவும் ஏஐயால் மாற்ற முடியாது. உங்களுக்கு வந்து இது ஒருவேளை கேட்குறதுக்கு ஒருவேளை கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கலாம். என்னது இது சாமியார் அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் கூட முக்கியமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு ஒன்று தெரியணும், இந்த ஹியூமனிட்டி மனுஷன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, மனுஷன் வந்து ஒரு சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, ஒரு சமூக மிருகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அவனுடைய அந்த சோஷியல் இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது என்ன அப்படின்னா ரிலிஜன். ஸோ இந்த ரிலிஜன் சமயம் அப்படிங்கிறது எப்போவுமே மனுஷனுக்கு அவனுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா, பல நேரங்களில் வந்து பலவிதமான கடினமான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது அவங்களுக்கு வந்து உளவியல் ரீதியாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ரிலீஜியஸ் ஃபிகர்ஸ் இவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, மனுஷங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு வேலை. என்னதான் நம்ம இந்த சாமியார் அது இதுன்னு சொல்லி நம்ம கிண்டல் அடித்தாலும் கூட, இவங்களுக்கான தேவை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மக்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு சரியான ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இதை ஒரு தப்பான ஒரு விஷயம், இது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி பல நல்ல மனுஷங்க வந்து இதுலேருந்து ஒதுங்கி போகிறனால தான் இன்றைக்கி ஒரு சில நேரத்தில் மக்களுடைய இந்த இந்த ரிலீஜியஸ் இந்த உணர்வை அவங்க காசாக மாற்றக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் வந்து பெருகி மக்கள் நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்தாலும் கூட இந்த மக்களுக்கான அந்த ஒரு ஆன்மீக தேவை, ஒரு ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்குது. அந்த தேடலையும் அந்த தேவையையும் ஒரு ஆன்மீக குருவாக இருந்து மனுஷங்களால் தான் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமே தவிர, அதை எப்பொழுதுமே வந்து ஒரு மிஷின் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஒரு ரோபாட் வந்து சாமியாராக என்ன செய்ய முடியாதுன்னா இருக்க முடியாது அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ அதனால் சாமியார்களுக்கான தேவை என்னதான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்தாலும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் நிறைய வேலைகளை செய்ய முடியாது. மனுஷங்க மட்டுமே செய்ய முடிஞ்ச எத்தனையோ வேலைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் இப்போ பேசின லிஸ்ட்டை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி மனுஷங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும், ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் செய்யவே முடியாது. அப்படிங்கிறனால என்ன தான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய வளர்ந்தாலும் கூட மனுஷங்களுக்கான அந்த வேலையும் தேவையும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளரும்போது கண்டிப்பாக ஒரு சில வேலைகள் காலியாகத்தான் செய்யும். அப்போ நம்ம தான் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, எந்தெந்த வேலைகளை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஆக்குபை பண்ணவே முடியாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, அந்த வேலை சார்ந்த விஷயங்களை நீங்கள் உங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கும். இந்த ஏஐயால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் என்னுடைய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.